அந்த பொண்ணு எப்படி இருப்பா? சூப்பர் ஃபிகர். அஜந்தா சில மாதிரியே இருந்தா. அப்படின்னா திராட்சை கண்ணு, ஆரஞ்சு சொல உதடு, இடுப்பு வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும். வாழைத்தண்டு காலு, வழவழன்னு தோலு. அப்ப நடுவுல அது கண்ணுக்கு தெரியல. அவ்வளவு சின்னதா இருந்ததா? அது கவர் பண்ணி இருந்தது. நீ எங்கடா கிளம்பிட்ட? அந்த பொண்ணை தேடுறதுக்கு. நில்லுங்கடா. ஏண்டா பொண்ணை பத்தி சொல்றானா காமசூத்திர கதையா சொல்லிட்டு இருக்க? ஒழுங்கா சொல்றா. அந்த பொண்ணு மட்டும் வந்துச்சா வேற யாரும் வந்தாங்களா? வாஷிங் மிஷினை எடுத்துட்டு போவ டெம்போ ஒண்ணு வந்தது. தூக்குடா. சட்டை கசங்கிட்ட போகுது. அவங்க எங்கடா இருக்காங்க? நீங்க இப்ராஹிமோட ஆளா? இப்ராஹிம் யாரா? எனக்கு எல்லாம் தெரியும். என்னடா தெரியும் உனக்கு? மரியாதையா சொல்லிடு அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்னு. இல்ல உன் ரெண்டு காலுக்கு இடையில இந்த டெம்போ ஏத்திடுவேன். வேணாம் சொல்லு. நான் சாதாரணமா யாருக்கிட்டையும் உண்மையை சொல்ல மாட்டேன். கேவலம் நீங்க அடிப்பீங்கன்ற பயத்துலதான் உண்மையை சொல்ல போறேன். ராத்திரி பாண்டி பஜார் அவங்கள பிக்கப் பண்ணி ஒரு ஹோட்டல்ல போய் டிராப் பண்ண, அவ்வளவுதான். அந்த கபோர்ட்ல புது ட்ரெஸ் வச்சிருந்தேன், எடுத்துக்கிட்டியா? மேக்கப் கிட் எடுத்துக்கிட்டியா? அந்த பாம்பே மாடலிங் ஆபீஸோட அட்ரஸ் உங்ககிட்ட இருக்குல்ல? பே பண்ணதுக்கான ரிசிப்ட் கூட அங்க இருக்கு. அதை எடுத்து பஸ்ல வச்சுக்கோ. ஹேய், அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டுக்கோ. பாம்பேனா ஸ்டைலா இருக்கணும். ஓகே, இந்தா, இது உன்னோட பங்கு, இது என்னோட பங்கு. ஜாக்கிரதையா இரு. அங்க போய் அம்மா வேணும் குழந்தைத்தனமா அழுதுகிட்டு இருக்காத, புரியுதா? இந்த மொபைல் வாங்கிக்க. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு உடனே போன் பண்ணு. டயட்ல இருக்கணும்னு சாப்பிடாம பட்னியா இருந்துடாத. ஓகே? ஹலோ, ஐ நீட் a taxi. ஸ்டேஷன் போகணும். ஓகே, தேங்க்யூ. சீக்கிரம் ரெடியாகு. ஓகே? எங்க போகணும் சார்? ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஓகே சார். அவங்களை எழுத்துட்டு வா. இறங்குறல்ல, ஏன்டா தர்றேன்? இன்னைக்கு காலையில ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்து ரூம் எடுத்தாங்களே, அந்த ரூம் நம்பர் என்ன? 402. டேய் வாடா. ஆனா அவங்க காலி பண்ணிட்டாங்க சார். எப்போ? இப்பதான். எங்க போயிருக்காங்க? அது எனக்கு தெரியாது சார். ஏய், உண்மையை சொல்லு. பக்கத்துல டிராவல்ஸ்ல கேளுங்க. அங்கதான் அவங்க டிக்கெட் புக் பண்ணாங்க. டிராவல்ஸா? அவ யாரு? வாயா, நீ வேற. வரேன்டா, ஏன்டா இழுக்கிறேன்? அவங்க டிக்கெட் எந்த ஊருக்கு புக் பண்ணாங்க? மும்பை. எந்த ட்ரெயின்? மும்பை மெயில். கோச் நம்பர் S9, பெர்த் நம்பர் 7. வா. எங்க? பம்பாய். போ போ, குறுக்க நிக்காத. வாங்க போ. அந்த பேக் எப்படி கூட? நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. வா. யோ, தள்ளி போயா. இவங்க யாருக்கும் உன்னை பத்தி தெரியல. இன்னும் 3 மாசத்துல நீ பெரிய மாடல் ஆயிடுவ. அப்ப முன்னாடி பிரஸ், பின்னாடி ஃபேன்ஸ், உன்னை சுத்தி ஃபுல் செக்யூரிட்டி. அவங்க எல்லாரையும் தாண்டி வந்து நான் உன்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்பேன். போடுவியா? நீ ஆட்டோகிராஃப் போட்டு தரல, உன் பேரு ஜூலி இல்ல ஜோதின்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். ஹேய், ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ட்ரெயின்ல யாராவது பிஸ்கெட் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்காத. சரி, உள்ள போ. இங்க பாரு, ட்ரெயின்ல புறமே தூங்கிட்டு இருக்காம அப்பப்போ பேக்லாம் சேஃபா இருக்கான்னு பாத்துக்க. ஓகே, பாய். ஹாப்பி ஜர்னி. ஏறு. எப்ப பாரு போன்னு சொல்றியே, ஒரு வாட்டியாவது இருக்க சொன்னியா? நான் மும்பை போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன். உன்னை விட நல்லா என்னை யாரு பார்த்துப்பாங்கடா? எனக்கு எது பிடிக்குமோ உனக்கு தெரியும், எந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமோ உனக்கு தெரியும், எனக்கு எப்ப பசின்னு கூட உனக்கு தெரியும். உன் கூட இருந்து பழகிட்டேன்டா. ப்ளீஸ்டா, என்ன போ சொல்லாத. திரும்பி போயிடலாம் ப்ளீஸ். அதுல நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம். தேவையில்லை, நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை. உண்மையை சொல்லு, நான் போறது எனக்கு கஷ்டமாவே இல்லையா? கஷ்டமா இல்லையே. கஷ்டம்தான். நான் இல்லாம உன்னால இருக்க முடியுமா? இருந்துருவானே. இருக்க முடியாது. அப்பனா இந்த பேக் பிடி, வா போலாம். வாயா. ஏய், இருடா இழுத்து கையை பிச்சிரும். மூட்டை இறக்குங்கடா. வா. வந்துட்டு தானே இருக்கேன், போ. டேய், யாரு பாத்து வாங்க.
டேய் எல்லாரும் உள்ள போய் பாருங்கடா. இந்த கோச்சு தான், இந்த பெர்த் தான். ஏய் போடா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, ரூமுக்கு போயிட்டு நீ அழ மாட்டியே? டேய் ரவுடி வர, ஓடி போடுங்கடா. எதுக்கு எல்லாரும் ஓடுறீங்க? யாரோ பெரிய ரவுடி வரானா சார். மீரா சார், யார் யார் ரவுடிங்கிறாங்க? நான் இல்ல சார். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவுல ஜனங்க பயப்படுற அளவுக்கு ரவுடிங்க யாரும் இல்ல. நீங்க தான். நீ ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸை பார்த்து ரவுடின்னு சொல்றியா? நான் சொல்ல சார், ஜனங்க தான் சொல்றாங்க. எவன்டா சொன்னது? நீயா? டேய் யாரா? டேய் எதுக்குடா உன்னை அடிச்ச? கடைக்கு வந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தன்னு தானே அடிச்ச? அடிக்கிறது என்னோட ஹாபி நினைச்சீங்களா? இல்ல, என்னோட வீக்னஸ். பொண்ணுங்களை கலாட்டா பண்ணா பொழந்து எடுத்துருவேன், பொண்டாட்டியை கொடுமைப்படுத்தினா நசுக்கி எடுத்துருவேன், சின்ன பசங்களை அழ வச்சா பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். சின்னவங்க தப்பு பண்ணா சின்ன அடி, பெரியவங்க தப்பு பண்ணா பெரிய இடி. இன்னொரு தடவை என்ன ரவுடின்னு சொன்னீங்க, இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஜாக்கிரதை. டைம் என்னடா? 11 சார். வாட்ச் எவ்வளோ சார்? வாங்கினியா ஆட்டிய போட்டியா? வாங்கினேன் சார். எவ்வளவுக்கு? 300 ரூபாய்க்கு. 3000 ரூபாய் வாட்ச் 300 ரூபாய்க்கு வாங்கினியா? ஆமா சார், அவங்க ரொம்ப நல்லவங்க. ஒரு வயசான ஒரு பிச்சை கட்டவன 500 ரூபாய் கொடுத்தாங்க. யார் அது? தெரியல சார். ஒரு பொண்ணு ஒரு பையனுமா? ஆமா சார். பார்த்தா அடையாளம் காட்டுவியா? டவுட் தான் சார். தாவூது சார், இவனை ஜீப்ல ஏத்து. சார் சொல்லுங்க சார். அப்பவும் ஏத்துவேன். படா ஓடி போக முயற்சி பண்ணாதடா. இல்ல சார். சிக்கனா சின்ன பின்னமாயிடுவ. எப்படி அடிப்பேன்னு சொன்னார்ல. சரி சார். உட்காரு. சரிங்க சார், உள்ள உட்காந்துருக்கேன் சார். இங்க இல்லடா, பின்னாடி ஏறி உட்காரு போ. ஓகே சார். தம்பி, அவங்க அடையாளம் காட்டுவியா? யாருன்னு தெரியாது சார். ஆனா ராத்திரி அங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது எப்படி வச்சுக்க. தேங்க்யூ சார். ரோமியோ ஜூலியட். தாவூது, அவங்க பண்ண தப்பு என்னன்னு தெரியுதா? கொள்ளையடிச்ச இடத்துல பேர் எழுதி வச்சது தப்பு சார். இல்ல, அவங்க சென்னைக்கு வந்ததுதான் அவங்க பண்ண தப்பு. திருடுறது அவங்களுடைய தொழில், நல்லது பண்றது அவங்க வீக்னஸ். அவங்க வீக்னஸ் தான் நம்ம ஸ்ட்ரென்த். ஆனா அவங்க பேர் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். ரோமியோ ஜூலியட். யூ ஆர் an idiot. தேங்க்யூ சார். பேரு நல்லா இருக்கே தவிர அவங்க ஜாதகம் நல்லா இல்ல. அதனாலதான் ஏன் ஏரியாக்கு வந்திருக்காங்க. பை தி வே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னாதானே சார் தெரியும். ரோமியோ ஜூலியட் அப்படின்னா ட்ராஜடி. ஹலோ, நான் மன்மதன் பேசுறேன். வீரா இருக்காரு சார்? மன்மதன் உங்ககிட்ட பேசணுமா? இல்லன்னு சொல்லு. இல்ல சார். எடுக்காத, மறுபடியும் அவனே தான் பண்ணுவான். என்ன சார், மன்மதராசா இத்தனை வாட்டி போன் பண்ணி கூட இல்லன்னு சொல்றீங்க? அது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி கோதண்டம். 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சோம், ஒரே ரூம்ல தங்கணும், ஒரே மெஸ்ல சாப்பிட்டோம். அதே மாதிரி ஒரே பொண்ணு 2 பேரும் காதலிச்சோம். அந்த மன்மதராசா ஒரு ஃப்ராட்ன்றது காலேஜுக்கே தெரியும், அந்த பொண்ணை தவிர. அவன் சொன்ன போய் உண்மைன்னு நம்பி அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பினிஷ். அவர் இல்ல சார். அவரே தான் சார். என்ன இது, எத்தனை வாட்டி போன் பண்ணாலும் இல்லன்னே சொல்றான். சுசீலா, கூப்பிட்டீங்களா? இப்படி வாடி செல்லும். ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி அந்த வீரராகவ இருக்கான்ல, அவங்கிட்ட பேசு. நம்ம கேஸோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு கேளு. சரிங்க. ஒரு நிமிஷம். மன்மத வீட்ல இருந்து போன் சார். இல்லன்னு சொல்லுங்க. அவர் இல்ல மேடம், சுசீலான்னு சொல்றாங்க. சுசீலாவா? ஒரு நிமிஷம். ஹலோ, சுசீலாவா? வீரா, எப்படி இருக்க சுசி? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க?
ஒரு போன் கூட பண்ண மாட்டற. நான் அடிக்கடி போன் பண்ணணும்னு தான் நினைப்பேன். ஆனா வீட்ல உங்க ஹஸ்பண்ட் இருப்பாருன்னு பண்ணாம விட்டுட்டேன். உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? எங்க தங்கி இருக்க? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்து வீடுதான். ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துலயா? நல்லா தெரியுமே, வார வாரம் அங்கதானே வரேன். என்ன அப்புறம் சுசிலா லைனுக்கு வந்தாரா? அவர் கூட தாங்க பேசிட்டு இருக்கேன். நம்ம கேஸ பத்தி கேட்டியா? ஐயோ, அத பத்தி இன்னும் கேக்கலையேங்க. ம். ம். ம்ஹும். எப்படி இருக்க வீரா? நான் போன் பண்ணா லைனுக்கே வர மாட்டேங்கிறேன். லேடிஸ் போன் பண்ணா பேசிக்கிட்டே இருக்க. இல்ல மன்மதா, கொஞ்சம் வேலை இருந்தது. ரைட் விடு. நம்ம கேஸ் விஷயம் என்னாச்சு? நடந்துகிட்டு இருக்கே. யார் இன்சார்ஜ்? டிஎஸ்பி யுகேந்திரன். சரி, அவர் நம்பர் இருந்தா கொஞ்சம் கொடு. வீரபாகு பேசணும்னு சொன்னாரு. யார்கிட்ட? யுகேந்திரன் சார் கிட்டயா? ஆ. சரி, நோட் பண்ணிக்க. உன் தலையெழுத்து. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.